வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தண்டையார்பேட்டை மண்டலத்தில் மண்டலக்குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற சாதாரண மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் வார்டில் நிலவும் பிரச்சினைகள் மற்றும் நிறைவேறாத திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அது குறித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி மழைநீர் தேங்காத வகையிலும் மாநகராட்சி அதிகாரிகள், பணியாளர்கள் எந்நேரத்திலும் பேரிடர் மீட்பு பணிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. காலையில் ஃபோன் ஏரியா வந்து ஆனால் நான் அது இப்போ செலக்ட் பண்ணி அனுப்பிட்டேன். ஆள் எடுத்து படிச்சு எடுத்து சொல்லி அனுப்பியிருக்கேன். பட் நீங்கள் சொன்னீங்க தென்றல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்லேருந்து எயிட் வந்து சார் தெரிஞ்சவங்க ஏரியா தெரிஞ்சவங்க தான் நீங்கள் கூட வந்து உள்ள வந்து வேலை செய்ய முடியும், கேட்டால் பதில் சொல்ல முடியும். புதுசாக உள்ளவங்களுக்கு எப்படி சார் தெரியும் பதில் சொல்ல முடியும்? அவங்க ஏரியா ரீட் பண்ணுறதுக்குள்ளேயே 6 மாதம் ஆயிடும். அதுக்குள்ள திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சார் ரிக்வெஸ்ட் சொல்லுங்க சார். நீங்க மழை காலத்துல மாற்ற வேண்டாம், அப்புறம் மாத்திக்கிட்டோம். நாங்க வேணாம் சொல்லல, நான் எங்களுக்கு வேலை செய்யறது தான். என்னடா திடீர்னு 5-3 கேட்குறாரு அப்படின்ட்டு பார்த்தோம். உங்களை தான் கேட்குறேன் 5-3 எத்தனை அப்படின்னு. 8ன்னாரு. நாங்கள் சொன்ன 8 தடவை அப்படின்னு. 8 தானே அப்படின்னாரு. 5-4-3-0 வாட்ஸில் இருக்குது அதிகாரிகளை பொறுத்தளவுக்கு. என்ன குறைபாடு? எல்லா குறைபாடு அதிகாரிகள் தான். என்ன பிரச்சனை சொன்னா செஞ்சு கொடுப்போம். உடனே செஞ்சிருக்கீங்களா நீங்க? செஞ்சு கொடுத்துருவோம். எங்க எப்படி மாத்தி கொண்டு வந்தாங்க? 3 வருஷமா இங்க இருந்தாரு, அவர் எப்படி கொண்டு வந்தாங்க? சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் நம்ம பண்ணி கொடுத்துறீங்க. அதுக்காண்டிதான் 0 மாத்திட்டு நான் அமைதியா இருந்தேன். சரி, கடைசியா பார்த்தா நம்மளும் இப்படியே இருந்து தான் சரியா இருக்காது அப்படின்ட்டு சரி ஒரே ஒரு கருத்து ஒன்று சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஜீவனால பேசுறீங்க. ஆமா, இப்ப வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க. சரி, அதே மாதிரி வந்திருக்கவங்களும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இப்ப பேசுறதுக்கு. 2016 இப்ப 26 எலெக்ஷன் மாதிரி 2016 ஒரு எலெக்ஷன் வந்தது, சட்டமன்ற எலெக்ஷன். அப்ப எங்க தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் கூப்பிட்டாரு. அப்ப தூத்துக்குடியில ஆரம்பிச்சு கடைசியா சென்னைக்கு வந்தது. சென்னைக்கு வந்தனால கொஞ்ச நேரம் கேட்டுங்க. சென்னைக்கு வந்தனால வட சென்னை வந்தது. அப்ப வட சென்னையில பரம்பூர் பகுதி கூப்பிட்டாரு தலைவர். கூப்பிட்டோன்னா எங்களெல்லாம் பார்த்தாப்புல ஒரு 25 பேர் உள்ள இருக்கிறோம். மாவட்ட பிரதிநிதி, வட்ட செயலாளர் மட்டும், பை செயலாளர், மாவட்ட செயலாளர் கிடையாது. தலைவர் சொன்னாரு, வந்தாரு, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. நல்லா இருக்கிறோம் அப்படின்னா. நல்லா பார்த்துடலாம். ஒரு வாட்டி சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஏஜ் இருக்காங்க 34. ஹரி சார் ஏஐ வந்திருக்காங்க, பட் இன்னும் ஜாயின் பண்ணல.